சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும் வேலூர் ஸ்டேஷன் மேலேயும் வேளாண்மை ஸ்டேஷன் மேலேயும் கரிமலை ஸ்டேஷன் மேலேயும் புகார் கொடுத்துருக்கேன். பட் இன்ன வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். என்ன அர்த்தம் இது? என் மனைவி தமிழ் இங்கே வரணும்னு சொல்லி தானே புகாரே கொடுத்துருக்குறேன். என் கூட குடும்பம் அதாவது முதலமைச்சர் மேலேயும் மோடி மேலேயும் விஜயபாஸ்கர் மேலேயும் இன்ஸ்பெக்டர் மேலேயும் என்னது முதலமைச்சர் மேலே கேஸ் கொடுக்குறேன். புகார் கொடுத்த பட் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. ஸ்டேஷனுக்கு பெட்டிஷன் அனுப்பியாச்சு. அப்புறம் போய் இன்ன வரை கூப்பிடவும் இல்லை, நடவடிக்கை எடுக்கலை. முதலமைச்சர் மேலேயும் எல்லா பொம்பளைக்கு மேலேயும் தமிழ் மேலேயும் தீபாவளி ஒன்றியத்து மேலேயும் சேர்த்து புகார் கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்களா, புகார் கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஆகிய போலீஸ்காரங்க தான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க. காரணம் இவங்க வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக என்னென்ன பித்தராட்டம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். உங்கள் முன்னாடியே தான் நான் கால் பண்ணுறேன். ஹலோ, இப்போ தமிழ் தீபாவளி நேரில் வந்து இந்த பிரச்சனை முடிகிற பிரச்சனை நீங்கள் ஏன் இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? உங்கள் வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காகவா, இல்லை தலைவியம்மாவை காப்பாற்றுறதுக்காகவா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் அடக்கணும் கொசரி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? என்ன உங்கள் பிரச்சனை அதை சொல்லுங்கள் முதல்ல. நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் தெரியும், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவன் தெரியும். தெரிஞ்சிருந்து ஏன் வந்து புகார் வந்து எடுக்கக்கூடாது தடுத்துருக்கீங்க? என்ன காரணம்? இப்போ மாணிக்கு தான் திருடன்னா மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அருள்குமார் தான் திருடன்னா அவனை அரெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை வேலூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எவன் உட்காந்துருக்கானோ அவனை அரெஸ்ட் பண்ணுங்கள். ஏன் பொண்டாட்டி தமிழ் என் கூட வந்து வாழ விடாமல் எவன் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான், மிரட்டி வச்சுட்ருக்கீங்க. நான் தான் விட மாட்டேன், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறோன்னு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அக்யூரேட்டாக தெரிஞ்சிருந்து நீங்கள் ஏன் இன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறீங்க? என்ன காரணம்? முதலமைச்சர் மேலேயே நான் வந்து புகார் கொடுக்க ரெடியாக இருக்கேன். செருப்புலேயே அடிப்பேன். இவ்வளோ தூரம் கம்ப்ளைண்ட் தானே சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா எவ்வளோ காப்பாற்றுறதுக்காக இப்படி நாட்டியம் ஆடிட்டு இருக்கிறீங்க? இல்லை, நீங்கள் தான் தேவையில்லாம் பேச வைக்கிறீங்க. நான் புகார் கொடுக்க வந்தவன் புகார் கொடுத்தாச்சு. தமிழ் தீபாவளி நேரில் வர சொல்லுங்கள். நான் வந்து இந்த பிரச்சனையை முடிக்கிறேன் நான் சொல்லிட்டேன். பேரை மட்டும் சொல்கிறேன்னா என் மனைவி தமிழ் என் கூட வாழ விடாமல் சென்னிமலை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், கரிமலை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், வேளாண்மை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், வேலூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மிரட்டி வச்சுருக்காங்க. செருப்புலேயே அடிப்பேன். உண்மையை சொன்னால் உங்களுக்கெல்லாம் வலிக்குதா? பார்த்தீங்களா எவ்வளோ பித்தராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு? உங்கள் முன்னாடி தானே கால் பண்ணி பேசணும். என்னென்ன பித்தராட்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஏன் தமிழ் என் கூட வாழ வந்தால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். எல்லா நாயங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். இவங்க வந்து வரக்கூடாது, பிடிக்கூடாது, நீ வந்தால் நாங்கள் மாட்டிப்போன்னு சொல்லி வரக்கூடாதுன்னு மிரட்டி வச்சுருக்காரு. அதுதான் உண்மையான பேச்சு. எனக்கு தேவை நியாயம். அது அம்பானியான விட மாட்டேன், சும்மாவாக இருந்தாலும் விட மாட்டேன். எனக்கு தேவை என் முன்னாடி தமிழ், அவ்வளோதான். மீண்டும் நான் கால் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்க நீங்களே கேளுங்க. வணக்கங்க, நான் புகார் கொடுத்தேன். பட் இன்ன வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை. பெட்டிஷனை அனுப்பியாச்சு. இன்னமும் அழைக்கலை, கூப்பிடவும் இல்லை. இன்னும் தமிழ் தீபாவளி நேரில் வரல. இன்ஸ்பெக்டர் மேலேயும் எஸ்ஐ மேடத்து மேலேயும் தலைவி அம்மா மேலேயும் எல்லா பொம்பளைக்கு மேலேயும் சேர்த்து தான் புகார் கொடுத்துருக்குறேன். இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே. அருள்குமரன் மேலேயும் சேர்த்து ஒன்று என்னை எல்லாம் தாண்ட விடணும், இல்லை அவளை இங்கே வரணும். நான் சமாதானத்துக்கு போக மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் பொண்டாட்டி தமிழ் மாரியம்மன் நேரில் வந்து இந்த பிரச்சனை முடிகிற பிரச்சனை நீங்கள் அதை இழுத்துக்கிட்டு கிடக்குறீங்க. ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சி ஆஃபீஸ் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் புகாரே கொடுத்துருக்குறேன். சட்டசபை, கோர்ட்டு எதுவுமே. அப்புறம் தெரிஞ்சிருந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். என்ன அர்த்தம் இது? யாரை ஏமாத்துறீங்க சார்? சொல்லுங்கள். வேளாண்மை ஸ்டேஷனே இனிமேல் நடக்கவே கூடாது. எந்த ஸ்டேஷனுமே நீ நடக்கவே கூடாது. நடக்கவும் விட மாட்டேன். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ண தெரிஞ்சதில்ல. இப்போ தண்டனை அனுபவிச்சாகணும்ல. சொல்லுங்கள் சார். கேட்குறனால நியாயத்தை கரெக்டாக பேசுங்க. நான் இங்கே உட்காந்துக்கிட்டு அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து பித்தராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா எல்லோரும் சேர்ந்து? அவளை நேரில் வந்து நேருக்கு நேராக வர சொல்லுங்கள். எனக்கு பயங்கிறதே கிடையாது. எனக்கு தேவை நியாயம், அவ்வளோதான். பேபியாக சம்மந்தப்பட்டிருந்தாலும் பேபி வந்து குடும்பம் நடத்தணும். சுஜாதாவாக சம்மந்தப்பட்ட சுஜாதா வந்து எங்களுக்கு குடும்பம் நடத்தணும். நான் எவ்வளோ விட மாட்டேன்.
எனக்கு தேவை நியாயம். ஏன் பொண்டாட்டி கூட வாழ விடாமல் தடுக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன ரூல்ஸ் மாரி இருக்குது சொல்லுங்கள். தலைவி அம்மாவாக இருந்தாலும் ஒன்றியமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே நியாயம்தான். எனக்கு தேவை தமிழ் இங்கே வரணும். நான் அருவா எடுத்து ஸ்டேஷனுக்கு போகணும். ஸ்டேஷனே நடக்கக்கூடாது, எதுவுமே நடக்கக்கூடாது. அருள்குமரன் மேலே எல்லா அதிகாரி மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். கலெக்டர் மேலேயும் முதலமைச்சர் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். ஆட்சியே நடக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த மெயினாக எல்லா ஸ்டேஷனும் ஏட்டு மேலே நடவடிக்கை எடுத்தாகணும். ஏன்னா ஏட்டு நாய் தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுறது. எவன் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு எவன் வந்து தேவையில்லை போய் பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ எனக்கு தேவை நியாயம், அவ்வளோதான். நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்கன்னு எடுக்க மாட்டீங்களா சார்? மாணிக்கத்து மேலேயும் பாஸ்கர் மேலேயும் அண்ணா இப்போ நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா சார்? பாருங்கள், நான் எவ்வளோ தெளிவாக பொறுமையாக பேசுகிறேன். அவங்க பேசவே இல்லாமல் சைலண்டாக இருந்து பார்க்குறேன்னு நினைக்கிறானுங்க. குற்றவாளி தப்பிக்கணும்னு நினைக்கிறானுங்க. எந்த வக்கீல் வந்தாலும் வக்கீல் குடும்பத்தையே நான் பிரித்து காட்டுவேன். ஏன் முன்னாடி தமிழ் என் கூட வாழ வரணும் இல்லையா? ஒன்றியம் வந்து என் கூட குடும்பம் நடத்தணும். என் ஒன்றையும் வாழக்கூடாதுன்னு சொல்லி தானே இத்தனை வருஷமாக நீ ஏமாற்ற பார்த்தீங்க. இனி நான் எவ்வளோ கண்டா நான் விட மாட்டேன். சரிங்களா? இப்போ முதல் தமிழ் தீபாவளி நேரில் வர சொல்லுங்கள் சார், நான் வர்றேன். வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், கரிவாள ஸ்டேஷன், இன்னும் எதுவும் நடக்கக்கூடாது. அவ்வளோதான் மேட்ரு. நான் இப்போவே வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன் அருவாளோட. இப்போ தமிழ் தீபாவளி நேரில் வர சொல்லுங்கள். எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேர் பெரியசாமி கவுண்டன் காப்பாற்றுறது, அந்த நாயை காப்பாற்றுறது தானே இவ்வளோ தூரம் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த நாயோட தலையே நான் வெட்டுறேன். சரிங்களா? நீங்கள் எல்லாத்தையும் நேரில் வர சொல்லுங்கள். இனிமேல் நான் வாழணும். நான் வாழ்கிறதுக்கு எவன் தலையை வேணால் வெட்டுறதுக்கு எனக்கு தயார், நான் ரெடியாக இருக்கேன். கிளம்பி வர சொல்லுங்கள். தமிழ் தீபாவளி ஒரு பேசிக்கலாம். வேலூர் ஸ்டேஷனுக்கு வரணுமா இல்லை வேளாண்மை ஸ்டேஷனுக்கு வரணுமான்னு நான் முடிவு எடுக்கிறேன். சரிங்களா சார்?